ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்றிருமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஸ்டின் தான் இது. அதாவது எம்சிஏ பெஸ்ட்டா இல்லை எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பெஸ்ட்டா, ரெண்டு கோர்ஸோட கம்பேரிஷன் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணுறது, எந்த யூஜியாக வேணாலும் இருக்கலாம். எம்சிஏ படிக்கலாமா, எம்சிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இல்லை நம்ம எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு கோர்ஸை கம்பேர் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாக என்ன டிஃப்ரெண்ட் வரும், எந்த ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஃபுல் அனாலிசிஸ் தான். ப்ளஸ் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும், ப்ரைவேட்டில் என்ன மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எம்சிஏ, அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ரெண்டு கோர்ஸோட கம்பேரிஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான வீடியோலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி கம்ப்யூட்டர் லெவலில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸோ இல்லை எம்சிஏவோ இந்த மாதிரிலாம் எடுக்கலாமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்சிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கு. பிரைவேட் ஜாப் எப்படி வாங்கலாம், கவர்மெண்ட் ஜாப் எப்படி வாங்கலாம், ஹையர் ஸ்டடீஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சிலபஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய வீடியோ எம்சிஏ ரெலவெண்ட் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எம்சிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான பிஜி கோர்ஸ். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒரு பிஜி படிக்கணும், ஜென்ரலாக படிக்கணும் அப்படின்னா இந்த எம்சிஏ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எம்சிஏ பொறுத்தவரையும் எலிஜிபிள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, யூஜியில் நீங்கள் படித்த கோர்ஸில் எந்த கோர்ஸாக வேணாலும் யூஜியில் நீங்கள் படித்த கோர்ஸில் மேக்ஸ் அப்படி இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் +1 படிச்சிருப்பீங்களா, எந்த குரூப் என்ன எடுத்து படிச்சிருக்கலாம், அந்த குரூப்பில் பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான யூஜி தான் படிச்சிருக்கணும். இல்லை நீங்கள் +1 எடுத்த குரூப்பில் கம்ப்யூட்டர் மஸ்ட் ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிளாக இல்லை. மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெலவெண்ட்டான யூஜி கோர்ஸோ, அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் +1 படிச்சிருப்பீங்களா, அந்த குரூப்பில் பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு மெயின் பேப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான் உங்களுக்கு. ஸோ எம்சிஏ பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான பிஜி கோர்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுல எம்சிஏ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எம்சிஏ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இந்த வெப் டிசைனிங், அனிமேஷன் இந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் ஜாப் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ். எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தலாம். டேட்டா அப்படின்னா நம்ம லைஃப்பில் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே ஒரு டேட்டா தான் உங்களுக்கு. இதுவே மிஷினில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அங்கே டெய்லி நிறைய டேட்டாஸ் பார்த்தா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்டண்டன்ஸ்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கிரேட் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்தா ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே டேட்டா தான், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேட்டா உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க, அது எந்த ப்ராடக்டாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க, இப்போ ஒரு எல்லோ கலரில் ஒரு டிஷர்ட் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா எந்த ஒரு சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எது நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே காமிக்கும். அதாவது பார்த்தா அந்த எல்லோ கலர் டிஷர்ட் நீங்கள் என்ன சைஸ் கேட்டீங்க, எந்த மாடலில் கேட்டீங்க அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நிறைய இடத்துல காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தா டேட்டா. அதாவது ஒரு டேட்டாவை நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே உங்கள் சிஸ்டம்லேருந்து எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானப்ப எடுத்து தரதுக்கு பேர் தான் டேட்டா அரேஞ்ச் பண்ணுறது, டேட்டா அனலைஸ் பண்ணுறது, பிக் டேட்டா. இது எல்லாமே இது அண்டரில் தான் வருது உங்களுக்கு. ஸோ இதை பற்றி முக்கியமாக ஒரு கால்குலஸ் பற்றி, மேக்ஸ் பற்றி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி, ப்ளஸ் ப்ரோக்ராமிங் பற்றி, இது எல்லாத்த பற்றி படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் டேட்டா சயின்ஸ் அப்படிம்பாங்க. உங்களுக்கு டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிட்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் பிக் டேட்டா இன்ஜினியர் இந்த மாதிரியான ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரையும் என்ன மாதிரியான எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா யூஜியில் நீங்கள் படித்த கோர்ஸில் பார்த்தா அது எந்த கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிச்சிருக்கணும், அப்படி இல்லை நீங்கள் மேக்ஸ் ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிச்சிருக்கணும், அப்படி இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை பிசிஏ இந்த மாதிரி முடிச்சுட்டு கூட எம்எஸ்சி பார்த்தா டேட்டா சயின்ஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிக் டேட்டா ஃபீல்டில் போகணும், டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் போகணும், ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மேக்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு யூஜி முடிச்சுட்டு கம்ப்யூட்டரில் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் டாபிக் பற்றி மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை பற்றி தான் சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே எம்சிஏ அப்படின்னு இடத்துல எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி, முக்கியமாக வெப் டிசைனிங் பற்றி, அனிமேஷன் பொறுத்தவரையும் 2D அனிமேஷன், 3D அனிமேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எம்சிஏ படிக்கிறப்ப வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட எல்லா பார்ட்ஸ் பற்றியுமே, எல்லா ஃபீல்டு பற்றியுமே ஒரு நல்ல ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி மட்டும் டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்னது, பிக் டேட்டானா என்னது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெஷின் லேர்னிங் பற்றி இந்த மாதிரி வந்து அதை பற்றி மட்டும் ஃபுல் டாபிக்கும் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ சிலபஸ் கம்பேரிஷன் அப்படின்னு எடுத்துட்டா எம்சிஏ படிக்கிறவங்களுக்கு எல்லா டாபிக் பற்றியுமே வரும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் பற்றி, அதோட ஆர்கிடெக்சர் பற்றி, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் பற்றி இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே வரும் உங்களுக்கு. இதுவே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பிக் டேட்டா பற்றி படிப்பீங்க, டேட்டா மைனிங் பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அதோட அல்கரிதம்ஸ் பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இமேஜ் ரிலவெண்ட்டான டாபிக் வரும், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ்க்கு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. காமனான டிஃபரன்ஸ் அப்படின்னா எம்சிஏ பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாக எல்லாத்த பற்றியுமே ஒப்பீனியன் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஃபீல்டை பற்றி ஒரு நல்ல வந்து டெப்த் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ஏரியா, எது பிடிச்சவங்களுக்கு எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எம்சிஏ பிடிச்சவங்க காமனாக சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எம்சிஏ முடிச்சுட்டு இந்த மாதிரியான டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா இந்த ஃபீல்டில் போகலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணுறதை விட இது ரிலவெண்ட்டாக நிறைய பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி முடிச்சுட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு ஈக்குவலாக எம்சிஏ முடிச்சவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக டிப்ளமோவோ, பிஜி டிப்ளமோவோ அப்படி இல்லைனா சர்டிஃபிகேட்டோ கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு இருக்குது உங்களுக்கு. எம்சிஏ முடிச்சவங்க அப்படின்னா காமனாக சொல்லணும் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, ப்ரோக்ராமிங் ரெலவெண்ட்டான ஃபீல்டு, அப்படிலாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அனிமேஷன், வெப் டிசைனிங், மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறது மாதிரி எல்லா ஃபீல்டுமே எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தா நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணதை விட அது ரிலவெண்ட்டாக ஏதோ சர்டிஃபிகேட்டோ, பிஜி டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதில் ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து பார்த்தா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் டேட்டா சயின்ஸில் அந்த மாதிரி டேட்டா இன்ஜினியர், பிக் டேட்டா ஃபீல்டு இந்த மாதிரி போகணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு அந்த ஃபீல்டில் பட் இப்போ வந்து பார்த்தா நல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஃபீல்டு தான் உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கால்குலஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஜாப் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்தால் எம்சிஏ முடிச்சவங்க எந்த ஃபீல்டில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்க இந்த டேட்டா சயின்ஸோட ஃபீல்டில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான ஃபீல்டில், பிக் டேட்டா இந்த மாதிரியான ஃபீல்டில் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெயினான டிஃபரன்ஸ் வந்து இதுதான் உங்களுக்கு. சிலபஸ் வைஸாகவும் இதுதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. எம்சிஏல காமனான டாபிக்ஸ் நிறைய வரும், பட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ்னால் அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துனா கூட எம்சிஏ முடிச்சவங்களுக்கு காமனாக வந்து பார்த்தா எல்லா ஃபீல்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி. இதுவே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு அந்த ஃபீல்டில் பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எம்சிஏ பொறுத்தவரை பார்த்தா இந்த பேங்க் ரிலவெண்ட்டான ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய ஐடி ஆஃபீஸர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக முடிச்சவங்க வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான முடிச்சவங்க வந்து பார்த்தா எம்சிஏக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி ஃபியூச்சரில் இந்த மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த இடத்துல டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தால் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது எம்சிஏ முடிச்சவங்களுக்கு நிறைய பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப், எல்ஐசி ஜாப் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா எம்சிஏ அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் யூஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.